ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு 2 அப்கிரேடு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு கார் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 1391 ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போட்டிங்கன்னா இது என்ன காரு? ஏஎம்ஜி காருன்னு போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க ஓட்டி பார்ப்போம். ஏஎம்ஜி அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கு. லுக்கு பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க உள்ளே பார்ப்போம். உள்ளேயே பயங்கரமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சரி வாங்க அடுத்து போவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து புதுசாக ஒரு பானிபூரி கடை, அடுத்து வந்து இன்னும் நிறைய கடை மாதிரி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இருங்க அதை எப்படி கொண்டு வர்றது இங்கே போய் பார்ப்போம். இருங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பறக்குது ஃப்ரெண்ட்ஸ் சும்மா. இந்த பாருங்க இப்போ பார்த்தீங்களா. சரி இங்கேயே போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இறங்கியாச்சு. இப்போ வந்து RS2ல் போய் STன்னு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ST1ன்னு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி கடை வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து S2 போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து பானிபூரி கடை வருது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து ST3ன்னு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து குல்ஃபி கடை வருது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து ST4 ஃப்ரெண்ட்ஸ். அதில் டீ கடை வருது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த அப்கிரேடை பார்ப்போம். சரி வாங்க. நான் இதில் 2 அப்கிரேடு தானே ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். புதுசாக ஒரு கிரானைட் மாதிரி வருது ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க நம்ம இப்போ ஆர்மி பேஸில் போய் எல்லாத்தையும் கதை முடிச்சிட வேண்டியதான். சரி வாங்க ஆர்மி பேஸுக்கு போவோம். எங்கள் ஆர்மி பேஸ் திருப்பு இந்த இருக்கா அதுவா இது? அதான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்கடா எல்லாத்தையும் போட்டு தள்ளுறேன். பார்த்தீங்கன்னா கன்னை இதில் வந்து வரப்போகிற அப்கிரேடு ஃப்ரெண்ட்ஸ். கிரானைட்டில் வர்றதுன்னு ரோஹித் கேமர் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி அடுத்த வர வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பெருமா கண்டு எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கடா அவனை சுடுங்கடா பார்ப்போம். முடிஞ்சா சுடுங்கடா. செத்துட்டியா? இங்கே ஒரு தெரியா, இங்கே ஒரு தெரியாம அவன சுட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனால் எங்கே இருக்கான்? எந்த இருக்கான்? என்னையாடா சுடுறா? ஐயோ செத்துற போகிறேன். அப்புறம் சாவை எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் யார் இருக்கா? அப்படியே நைஸாக எடுத்துகிட்டு போயிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த காரை எடுத்துகிட்டு போவோம். எவ்வளோமே இந்த ஒருத்தர் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட கண்டுக்காமல் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒருத்தர் இருக்கே அது கூட கண்டுக்காமல் இருக்கேன் அப்படின்னு நான் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். போயிடலாமா? இப்போ பார்த்தீங்க இன்னொருத்தாரியா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சுட்டுன்னு ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க இப்போ கார் எடுத்துகிட்டு போவோம். இது ஆர்மி கார் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆல்ரெடி முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க இப்போ நம்ம வீட்டுக்கு போய் அந்த என்னது புதுசாக ஏஎம்ஜின்னு ஒரு கார் இருந்துச்சுல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் கலர் மாற்ற முடியாதான்னு பார்ப்போம். கலரு அப்புறம் டயர் மாற்ற முடியுற மாதிரி நிறைய இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து இருக்கான்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இப்போ எங்கே நம்ம வீட்டுக்கு இங்கே இந்த இருக்குது. இன்னும் போக மாட்டேங்குது, ஸ்லோவாக போகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து டேர்னிங் நம்ம ஷார்ட்கட்லேயே போவோம்.
அதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த அப்படி திரும்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இடிச்சாச்சுப்பேன். ஐயோ இடிச்சுட்டேன். இங்கே பாருங்களா, கார் மேலே கார் ஏறுது ஃப்ரெண்ட்ஸ். என்ன போகல. ஐயோ ஸ்டெக் ஆயிடுச்சு. சரி குதிப்போம் நம்ம. சரி வாங்க குதிப்போம். என்ன எடுக்க முடியல. சரி நம்ம குதிச்சே போயாச்சு. போங்க ஃப்ரெண்ட்ஸ். குதிச்சு பார்ப்போம். அப்பாடா வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சைடில் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து உள்ளே போவோம். இங்கே பார்க் பண்ணி வைப்போம். வந்து அப்போ போய் 91391 போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கலரை மாற்றுவோம். கலரை மாற்ற முடியுமா? அப்போ டயர் மாற்ற முடியும். என்ன ஏறவும் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். கலர் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் மாற்ற முடியுது. அந்த வீலில் மாற்ற முடியும். அப்புறம் பழைய மாதிரி மாற்ற முடியுது. இந்த வீலே மாற்ற முடியும். இதை பாருங்க. அடுத்தது ஃப்ரண்ட்லேயோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் இது கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஓட்டி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஃபுல் ஸ்பீடு எதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி கண்டுபிடிக்க? இங்கே பாருங்கள் மாட்டிக்கிச்சா ஃப்ரெண்ட்ஸ். சரி இன்னொன்று பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பைக்கு தண்ணி உள்ள விழுந்துச்சுன்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணேன்னா, சரி ஏதாச்சும் ஒரு பைக் எடுப்பாங்க. சரி நெஞ்சு அடிச்சுட்டு வர எடுப்போம். ஏரியாச்சா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அப்படியே போயாச்சா ஃப்ரெண்ட்ஸ். அது உள்ள இந்த சைடில் இடிச்சுட்டே போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ இந்த அப்படியே சைடில் இடிச்சுட்டு போனால், அப்படி இடிச்சுட்டே போனால் வீலிங் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேலே ஏறுதா ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக. இப்போ வந்து இதுலேயே போ 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 இப்போ பாருங்கள் லைட்டாக ஏறிச்சா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபுல் ஸ்பீடில் போனால் ஏறிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ கார் இருக்கே. இங்கே பாருங்கள் கார் இருந்தனால என்னென்னு பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். யார் ஃப்ரெண்ட்ஸ் செத்தா? நம்மளே சாக்கடிக்கல. இந்தா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஐடியா. இந்த மாதிரி இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.